வாரிசு படத்தின் இசை வெளியீட்டு விழா எங்கு நடக்கப் போகிறது என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வாரிசு. வாரிசு படத்தின் மூலம் விஜய் முதல் முறையாக தெலுங்கு துறைக்குள் நுழைந்து இருக்கிறார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் தெலுங்கு இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடித்திருக்கும் வாரிசு திரைப்படம் 2023 பொங்கலுக்கு வெளியாக உள்ளது. இந்த முழு நீள ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் திரைப்படத்தில் கஷ்ராஜ், சரத்குமார், பிரபு, ஷாம், சங்கீதா, ஜெயசுதா உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் இணைந்துள்ளது. தமன் இசையமைப்பில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலான ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடல் சில தினங்களுக்கு முன்னர் வெளியாகி ட்ரெண்டிங்கில் நம்பந்து வருகிறது. இந்த பாடல் ரிலீஸ் ஆனதும் பாடலின் டியூனும் ஸ்டெப்ஸும் காப்பி என்று நெட்டிசன்கள் கலாய்த்தார்கள். டியூனை காப்பியடித்ததாக கூறி இசையமைப்பாளர் தமனை கிண்டல் செய்தார்கள். இதற்கிடையே இந்த பாட்டில் இடம்பெற்ற உச்சு கொட்டும் நேரத்துல உச்சகட்டம் தொட்டவளே என்கிற பாடல் வரிகளுக்கு எதிர்ப்பும் கிளம்பியிருக்கிறது. இந்நிலையில் வாரிசு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்த அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது. டிசம்பர் 24 சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில் வாரிசு படத்தின் ஆடியோ லான்ச் மிகவும் விமர்சையாக நடைபெறவுள்ளது எனும் தகவல் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. நடிகர் விஜய் நடித்த மெர்சல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் இதே இடத்தில்தான் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக துணிவு பட இசை வெளியீட்டு விழா நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடக்கவிருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறு அஜித்திடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்பட்டது. அதை பார்த்த அஜித்தோ நான் துணிவு இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்று விளக்கமளித்தார். நேரு விளையாட்டு அரங்கில் நடக்கும் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளப் போவது துணிவு அஜித் அல்ல, வாரிசு விஜய் தான். இசை வெளியீட்டு விழாவில் விஜய் நிச்சயம் ஒரு குட்டி கதை சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வாரிசு திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் அதே நாளில் அஜித் நடிக்கும் துணிவு திரைப்படமும் உலகெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சினிமாவின் 2 மாஸ் ஹீரோக்களின் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாவதால் ரசிகர்கள் மிகவும் பரபரப்பாகவும் எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள். வாரிசு திரைப்படம் 400 திரைகளிலும் துணிவு திரைப்படம் 700 திரைகளிலும் திரையிடப்படும் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்த மாஸ் ஹீரோக்களின் திரைப்படம் தமிழகமெங்கும் இருக்கும் 1200 திரைகளை இந்த பொங்கலுக்கு ஆக்கிரமித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.